அனைவருக்கும் வணக்கம். நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை வணங்கிக்குவோம். நமக்கு கல்வி அறிவையும் பேசக்கூடிய திறமையையும் கொடுத்து நம்மளை இதுவரை காப்பாற்றி வரக்கூடிய நம்மளுடைய குருமார்களை வணங்கிக்குவோம். உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக என்னை பேச வச்சுக்கிட்டு இருக்கிற இப்போ வரைக்கும் நமக்கு வாழ்க்கையை சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக்குவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, பிரபஞ்ச சக்தி நோயை தீர்க்குமா அப்படின்றது தான். கட்டாயம் தீர்க்குங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம்தான் எல்லாமே, இதிலிருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஸ்கை யூனிவர்ஸ் அப்படின்றது நத்திங், ஒன்றுமே கிடையாது. பட் அதில் தான் எல்லாமும் இருக்குது. அதனால் அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் கூட இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இதையே தான் சொல்லுது. ஒரு என்டாங்கிள், அதில் மிக முக்கியமான விதி, என்டாங்கிள் பண்ணப்பட்ட ஒரு அணு 90 பில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட இது வைப்ரேட் ஆச்சுன்னா அதுவும் வைப்ரேட் ஆகுது, இது சைலண்ட் ஆச்சுன்னா அதுவும் சைலண்ட் ஆகுதுன்றதை இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது நடக்குது. ஸோ நம்ம சித்தர்கள் சொன்ன பல விஷயங்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. அதில் ஒன்று தான் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நம்மளுடைய நோயை எப்படி நாம் சரி பண்ணிக்கிறதுன்றது. ஆக்சுவலாக இது ஒரு வகையான ஒரு மெடிடேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா யோகாசனத்துலேயும் ரொம்ப மிக முக்கியமானது சவாசனம். சவாசனத்தில் ஒவ்வொரு உறுப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், அது நல்லா இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அது பேசிக்கான ஒரு விஷயம். அதில் அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அதேமாரி நேச்சுரல் சவுண்ட்ஸை போட்டுட்டு சவாசனத்தில் உட்காந்து நம்ம நம்மளுடைய தாட்ஸை அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸில் செலுத்த நம்மளை நம்ம மறந்து அதில் லிங்க் ஆகும். நிஜமாலுமே ஒரு ஃபால்ஸ் சவுண்டு கிடைச்சுன்னா நமக்கு ஃபால்ஸில் குளிக்கிற எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்லாம் கூட இப்போ புதுசாக வரக்கூடிய யோகா சம்மந்தப்பட்ட அந்த பயிற்சியாளர்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே பழங்காலத்திலேயே சித்தர்கள் நமக்கு விட்டு வச்சுட்டு போனதில் ஒரு துளி அளவான விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இன்னும் மலையளவு விஷயங்களே நம்ம இன்னும் உணரவும் இல்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை. நம்ம கண்டுபிடிச்சதை பற்றி மட்டும் பேசுவோமே. அதனால் நம்ம பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி எப்படி நம்ம இதை பண்ணலாம். இப்போ ஒரு திடீர்னு இந்த வயிற்று வலி ஏன் வருது, எப்படி வருதுன்றதெல்லாம் அப்புறம். கிட்னி ஸ்டோனில் வரலாம், லிவர் ஃபால்ட்டு, இல்லை இன்டைஜஷனு, அல்சர், எது வேணால் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அந்த வயிற்றை ஒரு ஆல்ஃபா மெடிடேஷன் சொல்கிறது, அது எப்படின்னா ஒருமுகப்படுத்தி, உங்கள் செல்ஃப் கான்ஷியஸை ஒருமுகப்படுத்தி அந்த பெயினை நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அந்த பெயினும் உங்கள் மனசும் க்ளப் ஆகிடும். க்ளப் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மூச்சு காற்றை லேசாக இழுத்து நீங்கள் சுவாசம் பண்ண அந்த பெயின் ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம். இது நாம் படிச்சுட்டு சொல்கிறோம், அல்லது யாராவது சொல்கிறத சொல்கிறோம், இல்லை யாரோ நமக்கு சொல்லி கொடுத்ததை சொல்கிறோம், அது கிடையாது. ஏன்னா இது என்னோடய ஓன் ப்ராக்டிஸ். இதை நான் பல வருஷங்களாக இதை நான் பார்த்துருக்கேன். திடீர்னு நடுராத்திரியில் பெயின் வந்துடும். ரொம்ப, அதாவது துடிக்கிற அளவுக்கு பெயின்லாம் கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது காரணங்கள் பல இருக்கலாம், அதை விட்டுருவோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பெயினை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம லேசாக மூச்சு காற்றை இழுத்து விட்டு, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சேண்டிங்கை நீங்கள் வேணால் லிங்க் பண்ண முடிஞ்சால் லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் மூச்சு காற்றை நீங்கள் சுவாசிக்க அந்த பெயினில் உங்கள் கான்சியஸ் இருக்கணும், உங்கள் மூச்சு காற்றுலேயும் அந்த கான்சியஸ் இருக்கணும். இது என்ன பண்ணுதுன்னா,
நேராக நீங்கள் சுவாசிக்கிற அந்த பிராணன் ஆக்சுவலி நமக்கு உடம்புல வந்து தசவாயுக்கள் வந்து நம்ம உடம்பை இயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிராணன், உதானன், சமானன், வியானன், அபானன், நாகன் அப்படின்ட்டு ஒரு 10 வாயுக்கள் இருக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் வாயுக்கள் தான் இயக்குதா அப்படின்னு நீங்கள் ரொம்ப காமெடியாக அந்த காலத்தில் பேசுனதெல்லாம் உண்டு. இப்போ ஜேசிபி எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய கிரேன் எடுத்துக்கோங்க, எல்லாமே வெறும் காற்றுல தாங்க ஓடுது. வெறும் காற்று தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்ப சுலபமாக சொல்கிற விஷயம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி அவ்வளோ பெரிய ஜேசிபியே இயக்கிற ஒரு காற்று நம்ம உடம்புக்குள்ளே இயங்காதா? இதை சித்தர்கள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பிராணன் வந்து எப்படி அது வேலை செய்யுது, கிருகிரன் எப்படி வேலை செய்யுது, தனஞ்சயன் மண்டையை உடச்சிட்டு வெளியே போகுதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதெல்லாம் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம சயின்ஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ அந்த சப்ஜெக்டை விட்டுருவோம். இப்போது அந்த மாதிரி நீங்கள் பிராணன், நாம் சாதாரணமாக சுவாசிக்கிற வாயு, ஆக்சிஜன், மற்ற கேஸஸ் எல்லாம் கலந்து தான் நம்ம சுவாசிக்கிறோம். லங்ஸ் வந்து அதில் ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்குது. பட் பிராணன்றது இதிலேருந்து டிஃப்ரெண்ட். இந்த ஆக்சிஜன் வந்து கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் பண்ணும்போது அது வந்து பிராணனாக மாறுது. அந்த பிராணன் இந்த நோய் சரி பண்ணுற வேலையை 100% பண்ணுது. அதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தும்மல்னு வச்சுக்கோங்களேன், 10-20லாம் வராது, 100 தும்மல் வரும். மூச்சே நின்று போகிற அளவுக்குலாம் கூட தும்மல் வரும். நான் எவ்வளவோ வந்து பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்துட்டேன், அந்த ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ஸு போட்டுட்டேன், ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த சவாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஏன் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு லங்ஸில் தான் முதல்ல ஆரம்பித்தேன். நம்ம சுவாசிக்கிற காற்று நேராக லங்ஸுக்கு போய் இந்த விண்ட் பைப் இருக்கு இல்லையா, அது வழியாக இறங்கி பிராங்கஸ் பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காற்று நுண்ணாரிகள் அது வழியாக போய் உடம்புல பரவுற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அனாட்டமி தெரிஞ்சால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினாலும் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இப்போ ஃபாரின் சைக்காட்ரிஸ்ட் வந்து நிறைய வந்து இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் நமக்கு அதை சொல்லப்போனால் வந்து நம்ம ஆட்கள் வந்து அதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நிறைய சைக்காட்ரிக் புக்ஸ்லாம் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியும். ஸோ அந்த லங்ஸை வந்து நம்ம ஒரு ஆல்ஃபா மெடிடேஷனுக்கு கொண்டு போய் நம்ம சுவாசிக்கிற பிராணனுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி, அது எப்படி டாக்டர் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை ப்ராக்டிஸ் தான். இதை நீங்கள் யாரும் சொல்லி கொடுத்துலாம் கற்றுக்கவே முடியாது. நீங்கள் சுவாசிக்க அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சுவாசிக்கிறது எப்படின்ட்டு. மெதுவாக ஆழமாக மூச்சை இழுக்கணும், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும், வெளியே விடணும். இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் ப்ராக்டிஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 months பண்ண இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு எப்படி சுவாசிக்கணுன்ற வித்தையை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் உண்மை. இது பேசிக். இந்த பேசிக்கே நீங்கள் கரெக்டாக பண்ண உங்கள் மைண்டு பிரபஞ்சத்தோட லிங்க் ஆகி அதை எப்படி சுவாசிக்கணும், எப்படி அதை டைவர்ட் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாமே லங்ஸுக்கு தான் போகுதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது சில நேரத்தில் கபாலத்துக்கும் போகுது, பிரெயின் கூடயும் லிங்க் ஆகுது. இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசலாம். ஸோ அந்த லங்ஸை நம்ம மெடிடேட் பண்ண எனக்கு உண்டான அலர்ஜி 80% குறைஞ்சிருச்சு வித்தவுட் மெடிசின். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. வித்தவுட் மெடிசின் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் ஆன்டி அலர்ஜிக் போடவே இல்லை. இப்போது அதே போல் அப்டமினல் பெயின், நீ ஜாயின்ட் பெயின், நெக் பெயின், இதையெல்லாம் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் செல்ஃப் கான்சியஸை கொண்டு போய் அந்த எந்த இடத்துல நீங்கள் பெயின் ஃபீல் பண்ணுறீங்களோ அல்ல எந்த இடத்துல டிசீஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மெடிடேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய்த்தன்மை நீங்குதுன்றதுக்கு வேறு யாரும் உதாரணம் தேவையில்லை, நானே அதுக்கு உதாரணம். அதே மாதிரி இப்போது நம்ம இந்த லங் ப்ராக்டிஸ் பண்ண இப்போ பேஷண்ட்டுக்கே கூட நம்ம ஸ்டெத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லங்ஸ் எப்படி வந்து அந்த ஆக்சிஜனை சக் பண்ணுது, அது ப்ளட்டில் மிக்ஸ் ஆகி ரன் ஆகிறது. இதை சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும்.
இதே மாதிரி பல ஆபத்துகள்ல இருந்தெல்லாம் கூட நான் வந்து தப்பிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார்டியாக் ட்ரபிள் வந்துச்சு. பட் அது வந்து நான் மெடிடேட் பண்ண பண்ண எனக்கே தெரிஞ்சிருச்சு. அது அதாவது இந்த ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இரத்த குழாய் இருக்குது இல்லைங்களா, அதில் அடைப்பு இருக்குன்றது எனக்கு ஒரு ஃபீல். என்னால் அதை விஷுவலைஸாக பார்க்க முடிஞ்சுது. சரி, கார்டியாலஜிஸ்ட் எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். அவரும் வந்து இருக்குது டாக்டர்ன்ட்டார். ஒன்றும் பண்ணல, நேராக கார் எடுத்தேன், போனேன், க்ளீன் பண்ணேன், ஸ்டண்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன். பட் வீட்டுக்கும் சொல்லலை நான். இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, செல்ஃப் கான்ஷியஸ். என்னோடய கான்ஷியஸ் மைண்ட் வந்து அது ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அதை ஒரு இன்ட்யூஷன் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு தகவல் மூலமாகவோ நமக்கு அதை தெரிவிக்குது. அதை புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸை கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணலாம். நாம் அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோம், அது வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு அட்டாக் வந்து தப்பிக்கிறதுன்றதை விட அதுக்கு முன்னாடியே நம்ம அதை சரி பண்ணிக்கிறோன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த வாய்ப்பை வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த விஷயத்தை கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா பல ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்து இருக்குது. யாருக்கு வேணால், எப்போ வேணால், எங்கே வேணால், எது வேணால் நடக்கலாம். இதுதான் ரியல் ஃபேக்ட். இதுதான் வாழ்க்கை. ஸோ எவ்வளவோ விஷயங்களில் இந்த மாதிரி நான் வந்து இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி இந்த செல்ஃப் கான்ஷியஸை இன்க்ரீஸ் பண்ணி, பிராணனை ரைஸ் பண்ணி, முயற்சி பண்ணி இதை நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது. இன்றைக்கி விதையை போடுங்க, ஒரு 2 வருஷம் கழித்து அதில் பழம் பழுக்கட்டுமே. மாங்காய் விதை இன்றைக்கி போட்ட உடனே நாளைக்கு மாங்காய் மரத்தை அண்ணாந்து பார்த்து எவ்வளோ பழம் பழுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஏமாந்துருவீங்க. விதையை போட்டு நோண்டி நோண்டி பார்க்குறது டெய்லி, அது முளைச்சிருச்சான்னு அதுவும் தேவையில்லை. கடமையை செய்யுங்க, கடமையாக செய்யுங்க. இந்த ப்ராக்டிஸை எடுத்த உடனே வந்துடாது. எது ஒன்றுமே எடுத்த உடனே வராது. ஒரு 100 ரூபா ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா அவர் திரும்ப கொடுப்பாரா? கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கா? அவரால் வந்து திரும்ப கொடுக்க முடியுமா? கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கா? இது எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் நம்ம ஒருத்தருக்கு 100 ரூபா கடன் கொடுக்குறதா இருந்தாலே கொடுக்குறோம். இந்த பிரபஞ்சம் இவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு கொடுக்கணுன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கான்றதை முதல்ல பார்க்கும். நீங்கள் நல்லவன், கெட்டவன், தர்மம் பண்ணுறவன், அநியாயம், இது எல்லாத்தையும் விட்ருங்க. கன்சிஸ்டன்சி. ஏன்னா அந்த காலத்து புராணங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கெட்டவர்கள், துரியோதனை, அப்புறம் நம்ம ராவணன், இவங்கெல்லாம் வந்து நிறைய வரம் வாங்கியிருக்கிறதா படிச்சிருப்பீங்க. எப்படி முடிஞ்சது அவங்களால? கன்சிஸ்டன்சி, மன உறுதி, ப்ராக்டிஸ். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பிரபஞ்சமே சொல்லிக் கொடுக்கும். யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு குரு பிரபஞ்சம்தான். குருவோட காலப்பொடின்றது அது எந்த கால் தெரியுங்களா? இந்த கால் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கால். குருன்றவர் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தினுடைய காலை பிடி. பிரபஞ்சத்தில் தானே இந்த கால் இருக்குது. கால் மீன்ஸ் சுவாசம். சுவாசத்தை நாம் இந்த பரிபாஷைகளில் கால் அப்படின்னு சொல்லுவோம். ஏறுங்கால், இறங்குங்கால், இது எல்லாமே இந்த கால்ன்றது எல்லாமே சுவாசம்தான். ஸோ பிரபஞ்சத்தினுடைய காலை பிடிங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி நண்பர்களே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய செய்திகளோடு சந்திப்போம். ஓகே, பாய்.